தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அவரோட மனைவியை சந்திக்க கூடிய சீக்கிரமே வெளிநாடு செல்ல போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வாரமாகவே சோசியல் மீடியா ஃபுல்லாக மிக பெரும் அளவில் பேசும் பொருளாக இருக்குது. தமிழக முதல்வர் திரு சிஎம் விஜய் அவர்களும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களும் தான். ஏன்னா சமீபத்தில் சங்கீதா அவர்கள் அவங்க போட்டிருந்த அந்த ஒரு விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. இதனால ஒட்டுமொத்த தாவேகா ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. தொடர்ந்து சோசியல் மீடியாவில் இவங்களை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, தன்னோட மனைவியை பார்ப்பதற்காக தமிழக முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமே வெளிநாடு செல்ல போறாரு அப்படிங்கிறது தான். வரப்போற ஆகஸ்ட் 25 நம்ம சிஎம் அவர்களுக்கு 27ஆம் ஆண்டு கல்யாண நாள். அண்ட் இந்த ஒரு கல்யாண நாளுக்கு தான் அவங்களோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக அவர் லண்டன் போக போறாராமா. அண்ட் இதற்கு முன்னாடியே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு கேஸை வாபஸ் வாங்குங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருங்க, ஏன்னா உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு, அதனால் நீங்கள் இந்த முடிவெல்லாம் எடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஜேசன் சஞ்சய் அவர்கள் கூட இவங்க 2 பேர்த்தையுமே பேசியிருந்திருக்காரு. அவங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தை மனதில் கொண்டு தான் அவங்க இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் 2 பேரும் நல்லபடியாக பார்த்து பேசி மறுபடியும் எப்பவும் போல் ஒன்றா இருந்து நிறைய விஷயங்களுக்கு வெளியே வர்றது, ஒன்றா இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்களாமா. அண்ட் இதோட ஒரு தொடக்கமாக அவங்களோட கல்யாண நாளுக்கு 2 பேருமே சந்திக்க முடிவு எடுத்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு ஏற்பாடை ஜேசன் சஞ்சய் தான் பண்ணியிருக்காராமா. ஆகஸ்ட் 15 வரை நம்ம முதல்வர் ரொம்பவே பிஸியாக இருப்பார். அவரும் முதல்வரானதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் சுதந்திர தின விழா, அந்த ஒரு காரணத்தினால அதற்கான ஏற்பாடுகளை இப்போ அவர் ரொம்பவே தீவிரமாக இருக்காராமா. ஒன்ஸ் ஆகஸ்ட் 15 முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற எல்லா ஒர்க்கையுமே அந்த 1 வீக்குள்ளே முடிக்கிற மாதிரியும், ஆகஸ்ட் 25 அன்னைக்கு அவரை ஃப்ரீ பண்ணிக்கிற மாதிரியும், அண்ட் அவர் வெளிநாடு போயிட்டு அவரோட மனைவியை பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் அவரோட க்ளோஸ் சர்க்கிள் சைட்லேருந்து இப்போ வெளியாகிருக்கு. அண்ட் இந்த ஒரு செய்தியை கேட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. கிட்டத்தட்ட மாஸ்டர் படத்தில் இவங்க 2 பேர்த்தையும் கடைசியாக ஒன்றா பார்த்தது. அந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே எங்கேயுமே ஒன்றா பார்க்கல. இடையில் எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, நிறைய ரூமர்ஸ் வந்துருந்துச்சு, என்னென்னமோ நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி அவங்க 2 பேருமே சேரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதோட ஒரு தொடக்கமாக நம்ம முதல்வர் இப்போ அவரோட ஒய்ஃபை பார்க்கவுமே போகிறதுக்கு ரெடி ஆகியிருக்காரு. அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்க ஃபோட்டோவோ, அப்படி இல்லைன்னா அவங்க ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவோ, இல்லை அவங்க கேக் வெட்டுற மாதிரியான புகைப்படங்கள் ஏதாவது வெளியானுச்சுன்னா உண்மையிலேயே சோசியல் மீடியா ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு அந்தளவுக்கு ரசிகர்கள் ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு தருணத்துக்கு விஜய் சாருமே ரெடியாகி இருக்காரு. கூடிய சீக்கிரமே அண்ணா அண்ணி இவங்க 2 பேரையும் சேர்ந்த மாதிரியான ஒரு புகைப்படம் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஒரு கல்யாண நாள் நம்ம முதல்வருக்கு மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதோ அதை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.